அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று பேசிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். 62ல் இதே போல ஒரு போர் வந்த உடனே பஸ் தடை பண்ணிடுவாங்க, பேசாம திராவிட நாட்டை தூக்கி ஓரமாக ஏதாவது பண்ணணும். இப்படி போஸ்ட் என்னங்க போர் நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணலான்னு சொன்ன உடனே எங்கள் பக்கத்தில் ஒருத்தர், சார் இதை யூஸ் பண்ணிட்டு கப்புன்னு பெண்ணுலேருந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணிட்டு அது வரைக்கும் ஒரு உண்மையிலே இப்படி தான் நடந்திருக்கும், நீங்க யோசிக்க வேணாமா நீங்க. அப்படி நிலைப்பாடு எடுத்த கட்சி உங்களுடைய கட்சி, கரெக்டா? அவங்கள விட வேகமா இருக்கீங்க நீங்க. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு மேபி எனக்கு சிற்றறிவுக்கு எட்டிய வரைக்கும் வேற எந்த மாநிலமும் இந்த விஷயத்த பண்ணலை. நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் குறிப்பாக திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களும் கலந்து கொண்டு இராணுவத்தை பாராட்டுற அணிவகுப்பில் கலந்துக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன குறிப்பிட விரும்புகிறேன்னா, தந்தை பெரியார் சொன்னார், இந்தியாவின் விடுதலை நாள் கருப்பு நாள்னு அறிவிக்கிறேன். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எஸ், அதாவது பார்ப்பனிய பனியா கும்பல்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லி திட்டினாரு ஆங்கிலேயர்கள். ஆமா, அவர்களுக்கு பதிலாக ஒரு பார்ப்பனிய பனியா கும்பல்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அதனால இந்திய சுதந்திர நாள் கருப்பு நாள். அந்த இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் இந்திய ராணுவத்தை பாராட்டு அணிவகுப்பில் கலந்துக்கிறாரு. முதல்ல அணிவகுப்பை ஏன் இவங்க பண்ணாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. போர் நிறுத்தம் பண்ணதான்ப்பா. இந்த மாதிரி இங்க டிஜிபி ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரு, வார் மெமோரியல் தொடர்றதுக்குள்ள நீ நிறுத்தணும். நீங்களும் சொல்றீங்க அண்ணன் கருணாஸ் அப்படிதான் பேசியிருக்காரு. அப்படித்தான் இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி பார்த்தாலும் இது லாஜிக்கா இல்லை இல்லையா? நீங்க இந்திய ராணுவத்தோடு துணை நிற்கிறோம், தமிழ்நாடு உங்கள் நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கிறதுன்னு இது தொடங்கின உடனே முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார். தட் இஸ் எனஃப். உண்மையான காரணம் கரெக்டாக கண்டுபிடிங்க. ஈடி வருது தொடர்ந்து. இல்லை, ஏன் திடீர்னு இந்திய தேசப்பற்று எப்படி திராவிட கட்சிக்கு வருது? எவ்வளோ காசு கொடுத்து கூப்பிட்டாலும் திமுக பேரணினா ஒரு பய வரமாட்டேங்கிறான். போர் சம்பந்தமாக இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு ஊர்வலம் நடத்தினாலாவது கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு இப்படித்தானே இவர்கள். அதாவது என்னென்ன அருள்மொழி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஏற்கனவே, கோடிட்டு காட்டி விட்டு நம்ம கடந்து போயிடலாம். அந்த திராவிட இயக்க அரசியல் எக்ஸ்பைரி டேட்டை தொற்றுச்சு. சொன்னீங்க, போன வாரம் ஒரு தடவை சொன்னீங்க. 60களில் நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருந்தோன்னா மிக தீவிரமாக திராவிட அரசியலை இதே இடத்துல உட்காந்து பேசி கொண்டிருந்தோம். அன்றைக்கி சூழல் வேறு. அன்றைக்கு பிராமண எதிர்ப்புக்கான தேவை இருந்தது. அன்றைக்கு சமூக நீதி பேசுவதற்கான இன்றைக்கும் இருக்குது, ஆனால் அன்று இருந்தது போல இல்லை, வால்யூம் கம்மியாக இருக்கு. அன்னைக்கு தனிநாடு கோரிக்கையை லேசாக ஒதுக்கி வைத்து விட்டு அப்போதுதான் அந்த கோரிக்கையை ஒதுக்கி வைத்த காலகட்டம். அப்போது மாநில உரிமைகள் குறித்து நரம்பு புடைக்க பேசி கொண்டிருக்கலாம். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று பேசிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். 62ல் இதே போல ஒரு போர் வந்த உடனே பஸ் தடை பண்ணிடுவாங்க, பேசாமல் திராவிட நாட்டை தூக்கி ஓரமாகவே என்று வைத்துவிட்டு இன்று மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து விட்டார்கள். 60களில் நீங்களும் நானும் 19-20 வயது இளைஞர்களாக இருந்திருந்தோம் என்றால் நாமும் இப்படித்தான் திராவிட நாடு என்று பேசிக்கொண்டிருப்போம். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற சொல்லலாம் ஏன் வந்துச்சு? அண்ணாவுக்கு மயங்காதவன் யாரு? ஏன்னா அதை சொல்கிறாங்க. அப்படித்தானே ஒரு உணர்வை தூண்ட முடியும். நாம் எல்லாம் சேர்ந்து வரி கொடுக்குறோம், அவன் என்ன நம்ம வரியை பார்த்துட்டு நமக்கு கொஞ்சம் மிச்சம் கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் லாஜிக்கலாக இருக்கா? இந்த அரசியல் எழுச்சி பெற்றிருந்த காலம். இன்றைக்கி நாம் எல்லாரும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இணைஞ்சிட்டோம். நீங்களே இன்றைக்கி இந்திய தேசியத்தை வலியுறுத்தி நீங்கள் இன்றைக்கி ஒரு போர் பேரணியை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்றால் உங்கள் கொள்கைகளிலிருந்து விலகி நீங்கள் எவ்வளவு தூரம் வந்து விட்டீர்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள். இது ஒரு எளிதாக கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. இது அதான் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? பாஸ் என்ன பண்ணணும் அவங்களுக்கே தெரியல. பாஸ் ஏதாவது பண்ணணும். இப்படி போஸ்ட் என்னங்க போர் நடந்துகிட்ருக்கு, என்ன பண்ணலான்னு சொன்ன உடனே எங்கள் பக்கத்தில் ஒருத்தர், சார் இதை யூஸ் பண்ணிவிட்டு கப்புன்னு பெண்ணுலேருந்து ஒருத்தன் ஐடியா கொடுத்துருப்போம், இதை யூஸ் பண்ணிட்டு இங்கேருந்து அது வரைக்கும் ஒரு உண்மையிலே இப்படி தான் நடந்திருக்கும், நீங்க யோசிக்க வேணாமா? நீங்க புரோட்டோகால் அப்படின்னு நினைச்சேன். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இது போன்ற பேரணி நடந்ததை பார்த்தீங்களா? பார்க்கல. அப்புறம் எதுக்கு பண்றீங்க நீங்க? நீங்கள் தனிநாடு கேட்டவர்கள், மறந்து விடாதீர்கள். எனது தமிழ் மக்களை கொன்று அழித்த இராணுவம் தமிழகம் வரும்போது நான் அதை வரவேற்க செல்ல மாட்டேன் என்று முடிவெடுத்து இந்தியா முழுக்க சர்ச்சையை உருவாக்கியவர் இந்த கட்சியின் தலைவராக இருந்தவர். நினைவிருக்கிறதா? இந்த இராணுவம் என் தமிழ் மக்களை கொண்டு குவித்த இராணுவம். அது புரோட்டோகால் சீஃப் மினிஸ்டர் ரிசீவ் பண்ணோம். அதை மறுத்தாரு அன்னைக்கு. நான் வரவேற்க செல்ல மாட்டேன், சரி தவறுக்குள்ள நான் போல. அப்படி நிலைப்பாடு எடுத்த கட்சி உங்களுடைய கட்சி, கரெக்டா? அவங்கள விட வேகமா இருக்கீங்க நீங்க.
எனக்கே ஷாக்கிங்க. நான் உண்மைதானா இதுன்னு பார்த்தா அப்புறம் உண்மைதான். எந்த அளவுக்கு அடையாளம் இழந்து நிற்கிறார்கள்ன்றதை புரிஞ்சுக்குங்க அருள்மொழி. என்ன பண்ணுறோன்றதே தெரியல. ஒரு பக்கம் அண்ணன் ராசா திமுக வெட்டி கட்டினா பொட்டு வைக்காதுன்றாரு. அவர் தீகா ப்ராடக்ட், அவர் திக ப்ராடக்ட்டு, அதுதான் திமுக. சமயநல்லூர் செல்வராஜ்ன்று நினைவு தீமதிச்சிட்டார். அந்தியூர் செல்வராஜ், மன்னிக்கணும் அந்தியூர் செல்வராஜ் தீமதிச்சிட்டார். கருணாநிதி தீமதிப்பது காட்டுமிராண்டித்தனம் சொன்னார். ஓகேவா? அதுதான் உங்கள் ட்ரெடிஷனு. ஆனால் நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்க குரங்கு வேஷம் போடலான்ற லெவலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் பீகாரில் இருந்து ஒரு சாணக்கியர் வருகிறார். வெறுமனை வரவில்லை, 130 கோடியை வாங்கி கொண்டு வருகிறார். சார் எல்லாம் நல்லா இருக்குது, பட் இந்துக்களோட வாக்குகள் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்காது. என்ன பண்ணும், ஆளுக்கு கையில் ஒரு வேலை தூக்கின்னு போய் நில்லுங்க. எங்களைப் போல் இந்து பக்தர்கள் உண்டா என்று ஒரு சீன் போடுங்க. சொன்னு தூக்குனீங்களா கூச்சமே இல்லாமல்? அன்னைக்கு கண்டிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் வந்து கனிமொழி அம்மையார் தான். அவங்க எல்லாம் ஆராசால ஒரு கேட்டகரி, அந்த டிராவிடியன் ஐடியாலஜியோட ரொம்ப இணங்கி போகிறவங்க. இப்போது அடையாளத்தை இழந்து நின்னா இந்த இயக்கத்துக்கான எதிர்காலம் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். தேவை என்ன? நீங்கள் சொல்றது அதிமுகவே பண்ணுமே. பியூட்டிஃபுல். அவர்கள் எப்படின்னு பாருங்க. அவங்க தூக்கி சாப்பிட்ருவாங்க. இன்னும் எடப்பாடியோட அறிவிப்பு நீங்கள் நல்ல ஒரு கூர்ந்த அரசியல் நோக்கராக பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான அறிவிப்பு. என் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வேண்டாம், அதற்கு பதிலாக இராணுவ வீரர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படி முடிச்சிடுறாரு. பிரார்த்தனை, வேண்டுதல். சாமிகிட்ட போய் இராணுவ வீரர்களாக வேண்டுதல். மக்கள்கிட்டே அப்பீலிங்காக இருக்கும். அவங்களுக்கு இந்த அடையாள சிக்கல் இல்லை. நாத்திகம் பேசியோ தனிநாடு கோரிக்கை பேசியோ அவர்கள் கட்சி தொடங்கவில்லை. ஒரே லட்சியம் அதிமுகவுக்கு, திமுக எதிர்ப்பு. திமுக என்று திங்கக்கிழமை என்று சொன்னால் எவன் சொன்னது வெள்ளிக்கிழமைன்னு சண்டை போடணும், அவங்களுக்கு தான். அதனால் அவங்களுக்கு இந்த அடையாள சிக்கல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் தான் முதல் முறையாக இதை உடைச்சு மூகாம்பிகா கோவிலுக்கு போனது மிகப்பெரிய சர்ச்சையான காலகட்டத்தில் உருவாக்கியது. எப்படி கோயிலுக்கு போகணும், இதுதான் டிபேட்டே தெரியுமா? எப்படி அதாவது என்னென்னா, சாமியை ரகசியமாக கும்பிட்டுப்பாங்க. எம்ஜிஆர் வெளிப்படையாக கோயிலுக்கு போகிறாரு, அந்த ட்ரெடிஷனை செட் பண்ணுறாரு, ஏடிஎம்கே ட்ரெடிஷனை. கோயிலுக்கு போக என்ன தப்புனா, இந்த அம்மா அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. பேருக்கு பின்னாடி கடைசியாக ஒரு ஏ, நியூமராலஜி, பச்சை கலர், வழக்கறுத்து சிலர் கோவில். அவர் வெளிப்படையாக இது பண்ண கோயிலுக்கு பண்ண அவங்களுக்கு அடையாள சிக்கல் இல்லை. இவர்களுக்கு கடும் அடையாள சிக்கல் இருக்கிறது. ஸ்ரீரங்கம் கோயிலில் ரங்கநாதர் இதில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாமியை போய் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தோஷம் போகும்னு சொல்லிட்டாங்க. நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அரங்கநாதர் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டார் என்றால் நன்றாக இருக்குமா? வாய்ப்பே இல்லை, போக மாட்டார். திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கல்யாணம் போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாராம். கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே என்ன இது அப்படின்னு சுற்றி பார்த்த உடனே இவர் கோயிலுக்கு போனால் நல்லா இருக்காதுல்ல, ஒரு நாத்திக கருத்துக்கு எதிர் இல்லையா? ஐயர் வெளில அவர் சொல்லிட்டாங்க. வெளில வந்து அவர் தட்டை எடுத்து கொடுத்து அவர் பொட்டு வைக்கிறாரா இவராக வச்சாரான்னு தெரில, வச்சுக்கிட்டோன்னா அந்த பொட்டை அழிச்ச ஒரு ஃபோட்டோ என்ன சுற்றிட்டு ஞாபகம் இருக்கா? இது எதுக்குன்னா அந்த சடங்குக்கு. இன்றைக்கி என்ன உள்ளபடியே என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. நீ ஒன்றும் இல்லை அருள்மொழி, முரசொலி எடுத்து படி. நீ ரெகுலராக தொண்டர்களுக்கு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு என்ன வருகிறது, அதில் எழுதுறதுக்கு ஆள் இல்லாதனால பழசெல்லாம் எடுத்து திருப்பி போட்டுனது கரெக்டா? 30 வருடங்களுக்கு முன்னால் எழுதிய வேறு திராவிட வரலாறுன்னு எழுதி பழசை தூக்கி திருப்பி போட்டிருக்காங்க. எனக்கு எழுதுறதுக்கு ஆள் இல்லை, படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. உங்களுக்கு தெரியும், முரசொலியில் ஒரு ஒற்றுப்பழை வந்துச்சுன்னா கருணாநிதி கூப்பிட்டு கொண்டு எடுத்துகிட்டு வர வைக்கல. திமுக பொதுச் செயலாளர் டிஆர் பாலுன்னு வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா? உள்ளபடியே அடையாளத்தை எழுந்து நிற்கிறார்கள். நீங்கள் ஒரு இயக்கத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்போது எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் என்றால் ஒரு கொள்கை சார்ந்த ஈர்ப்பு அதில் இருக்க வேண்டும். கம்யூனிஸ்ட்டுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. சமதர்வ சமுதாயம் அமையும் வரை போராடுவோம், பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிறுவும் வரை போராடுவோம், முதலாளின்னு எவன் இருந்தாலும் எதிர்ப்போம். இது அவங்க கொள்கை. அந்த கொள்கை பிடிச்சி போய்கிட்டே இருக்காங்க. முதலாளி இருக்க வரைக்கும் அவங்க கொள்கைக்கு சாவே கிடையாது, இல்லையா? பிஜேபிக்காரனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. பாரத் மாதா கி ஜெய், அகண்ட பாரதம் அமைக்கும் வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். இந்தியாவை கான்ஸ்டியூஷன் தூக்கி ஓரமாக போட்டுட்டு இது இந்து நாடு, மனு தர்மமே இங்கே ஆளும், இந்து ராஷ்டிரம் அமையும் என்று அந்த டிக்ளரேஷன் வர்ற வரைக்கும் நாங்கள் போராடுவோம். எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ல வேலை இருக்குது. வேற என்னங்க, அந்த பாயங்கள்லாம் தூக்கி ஓரமாக வைக்கணும். இன்னும் இங்கே வந்து உட்காந்து நம்ம பக்கத்தில் கறிகடெல்லாம் போட்டுருக்கிறான், தூக்கி ஓரமாக. இதுதான் அவங்களோட அல்டிமேட் கோல். அவர்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி உருவானதற்கான காரணம் ஆந்திராவிலிருந்து பிரித்து தெலுங்கானாவை உருவாக்க வேண்டும் என்பது. உருவாக்கி முடிஞ்சிருச்சு. 10 வருஷம் தொடர்ந்து இருந்தாலும் தூக்கி போட்டாங்க. அவரோட தேவை முடிஞ்சு. இப்போ டிஆர்எஸ், அதனால தான் அவங்க பிஆர்எஸ்ன்னு கட்சி பேரை மாற்றி தேசிய அளவில்னு போனாங்க. இந்த எலெக்ஷன்லேயே முடிச்சு விட்டாங்க. உண்மை. இப்போ திமுக ஒரு லட்சிய ரீதியாக, கொள்கை ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு எப்படி பயணிக்கும், எதை சொல்லி பயணிக்கும்? அதிமுக நான் சொன்னது போல சிக்கலே இல்லை. திமுக இருக்கும் வரை நாங்கள் வாழ்வோம். ஐடியாலஜிக்கல் ஃபேஸ் வந்து அதிமுக இல்லை, அதனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என்னப்பா உங்களுக்கு உங்களோட லட்சியம்?
ஆட்சியை பிடிக்கிறது எதுக்குப்பா கட்சி? அதுக்கு தான். ஆனால் நீங்கள் திராவிட நாடுன்ற ஒரு கொள்கை, பகுத்தறிவு என்ற ஒரு கொள்கை, சமூக நீதி என்ற ஒரு கொள்கை, இதெல்லாம் சொல்லி வந்துட்டு நீங்கள் இதில் எதையுமே செயல்படுத்த முடியல. உங்கள் கொள்கை இன்னைக்கு பேசுனா செடிஷனு, உங்கள் கொள்கைகள் அப்சல்யூட் ஆயிடுச்சு. நீங்கள் வெளிப்படையாக நாத்திகம் பேசி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி நாத்திகம் பேசுனா இந்துக்கள் வாக்கு போய்டும்ட்டு கையில் வேலை தூக்குறீங்க. அதையும் பேசிக்கிறீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தா அதையும் பேசிக்கிறாங்க. இன்றைக்கி அரசியல் வாழ்க்கையை தொலைத்து விட்டு இருக்கக்கூடிய திரு பொன்முடி அவர்கள் அதைத்தானே பேசினார். அவர் பேசியிருக்க கூடாதுன்றது வேறு விஷயம். அவர் பேசுனது என்ன? திமுக ட்ரெடிஷனை இந்து மதத்தை தூக்கி போட்டு கடாசணும். இல்ல இப்படி பேசிதான் நாங்க கட்சியை வளர்த்தோன்றது சொன்னாரு. நீங்க அது பேச முடியாது. கையில வேலை தூக்குற லெவலுக்கு வந்துட்டீங்க. திமுகவை போல இந்து மதத்துக்காக நற்பணிகளை செய்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு இன்னொன்று, ஒரு கடைந்தெடுத்த பிஜேபி கூட செய்யாத வேலையை முருகனுக்கு 120 அடியில் சிலை. முருகனுக்கு மாநாடு போட்டாங்க. மாநாடு அதுதான் எனக்கு என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல. முருகனுக்கு கட்சி மாநாடு நடத்தலாம், அதிமுக முருகனுக்கு மாநாடு நடத்தினா எனக்கு பிரச்சனை இல்லை. மக்கள் வரி பணத்தை எடுத்து நீங்கள் இதை செய்யக்கூடாது. பிஜேபி கவர்மெண்ட் செலவில் ராமருக்கு கோயில் கட்டினதுக்கும் நீங்கள் முருகனுக்கு விழா நடத்துறதுக்கும் என்னப்பா வேறுபாடு? நீங்க பண்ணலாமா? இதை ஹெச்ஆர்என்சி பணம்னா கூட கோயில் பணம், அது அரசு விழா. அரசு விழா. அப்போ அந்த அரசுக்கு வரி செலுத்தக்கூடிய இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் என்ன நினைப்பான்? இதுதான் சிக்கல். ஸோ இப்போ அடையாளத்தை தொலைச்சிட்டாங்க. என்ன சொல்லி நீங்கள் அடுத்த தலைமுறையை ஈர்ப்பீங்க? அண்ணன் நாம் தமிழருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் தொடர்ந்து ஃப்ரெஷ் பேட்ச் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டா? உண்மை. அந்த தமிழ் தேசியத்துக்கான தேவை இருந்து கொண்டே இருக்கு. அதே போல் கம்யூனிஸ்டுகளுக்கான தேவையும் இருந்து கொண்டே இருக்கும். நான் 18 வயசில் நான் இந்த வர்க்க பேதத்துக்கு எதிராகத்தான் நான் கட்சியில் இணைந்தேன். இன்றைக்கி வர்க்க பேதம் இருக்கா? இன்றைக்கி அது சாத்தியம் இல்லை என்ற புரிதல் எனக்கு இருக்குது. ஆனால் புதுசாக வரவனுக்கு வர்க்க பேதம் உறுத்தும். அவன் புதுசாக வருவான். யங் கேடர்ஸை என்ன சொல்லி திமுக உள்ளே எழுப்பீங்க? அதுக்காக தேசியவாதத்தை கையில் எடுப்பாங்க. இந்தியா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றப்பா. புரியுதா உங்களுக்கு? ஒரு 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 லாஸ்ட் டைரக்ஷன். பிஜேபி வரவேற்பாங்க. இதை இங்கே சொன்னதை தினமலர் சொல்லிட்டாங்க. கல்யாணம், காது குத்து, மஞ்சள் நீராட்டு விசேஷங்களுக்கு அழைப்பே வராவிட்டாலும் வலிய சென்று முயெழுதுங்கள். ஓட்டு சேகரிப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறது திமுக. இதுதான் டைட்டில். நீங்கள் சொன்ன அதே விஷயம் தினமலர் எடிட்டருக்கும் தெரிஞ்சிருக்கு. பாருங்க, அழைப்பே வராவிட்டாலும் வலிய சென்று மொய்யெழுதுங்கள். இது எல்லாருக்குமே உறுத்தும். எனக்கே யார் இந்த ஐடியாவை கொடுத்ததுன்னு தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஐடியாவை 10 ஐடியாவை உங்களோட ஆலோசகர்கள் கொடுப்பார்கள். தலைவர் அல்லவா முடிவெடுக்க வேண்டும். அவர் திரும்ப நம்ம பார்ட்டி எதோட ஓரியன்டா இருக்குதுன்னு. எங்க அப்பா ஐபிகேவுக்கு எதிராக போய் இராணுவத்தை வரவேற்க மாட்டேன்னு சொன்னவர் அவரு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் தமிழன் தலைவர்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீ என்ன போயிட்டு இங்கே எனக்கு தேசிய பேரணியில் போய் என்னை கலந்துக்க சொல்கிற? பிஜேபி நடத்துட்டான், நம்ம வேணால் பாதுகாப்பு கொடுத்துட்டு போகலாம், நம்மளே போய் அந்த பேரணி நடத்துறது அப்படின்னு சும்மா போகாமல் அதுக்கு வீரமணி அந்த வயசான காலத்தில் கூட்டின்னு வந்து அந்த பேரணியில் நடக்கும். இல்லை, முக ஸ்டாலின் ஐயா கூட பெரியாரை மறக்கலாம், வீரமணி எப்படி பெரியாரை மறக்கலாம்? அவர் நிலைவுத்தோணம் மாறிட்டார், அதனால கூப்பிட்றாரு, போவோம். காலக்கொடுமையாக இருக்குது. இப்போ அடையாளத்தை தொலைச்சிருச்சு திமுக. தெரியுதா? எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுவீங்க நீங்கள்? உங்களுக்கு அடையாளமே இல்லாமல் எவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ணுவீங்க? இப்போது அதிமுக மாதிரி நீங்களும் தேர்தலுக்காக என்ன வேஷம் வேணாலும் போடுற லெவலுக்கான கட்சி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி? என்ன இருக்கு? நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டீங்க. என்ன தேவை? வெறும் ஓட்டு வாங்கி ஆட்சி பண்ணுறதுக்கான கட்சினா அதை விட அதிமுக நல்லா பண்ணிக்குது பஸ். அப்போ உங்களுக்கு கொள்கை இழந்து அடையாளத்தை இழந்திருக்கக்கூடிய கட்சியை அடுத்த தலைமுறை, ஸ்டாலின் ஏதோ தத்தி புத்துன்னு ஓட்டி ஏதோ பிரசங்க வந்துட்டாரு, அடுத்த தலைமுறை எப்படி உதயநிதியால் எடுத்துகிட்டு போக முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. இனி ஒரு பொன்முடிக்கு பிறகு இனிமேல் கடவுள் மறுப்பு உதயநிதியே இனிமேல் சனாதனத்தை பற்றி வாயை திறக்க மாட்டார். அவர் சனாதனத்தை பற்றி பேசிய கருத்துக்களுக்காக பல்வேறு மாநிலங்களில் போட்ட அந்த எஃப்ஐஆரை ஒன்றாக இணைப்பதற்கு இன்று வரை உச்சநீதிமன்றம் மறுத்து வருகிறது. ஒரே ஸ்பீச்சு தான். ஆமாம், ஆனால் பல இடங்களில் வழக்கு போட்டிருக்காங்க. பல இடங்களில் வழக்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு போட்ட மாதிரி அதே தான். எனக்கு உச்சநீதிமன்றம் சரி இல்லை, ஒரு இது தானே, கோயம்புத்தூரில் ஒன்றா விசாரிங்க, அங்கே தான் சார்ஜ் ஷீட் போட்டாங்களே, எல்லா எஃப்ஐஆர் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு போட்டுருச்சு. ஆனால் உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலப்பா. 2 வருஷமா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அரெஸ்ட் பண்ணாதான்னு சொல்லிட்டாங்க. ஒன்றா சேர்க்கறது அப்புறம் பார்க்கலாம் போ. மத்திய அரசு ஒவ்வொரு ஊரிலும் இதற்கு ஒவ்வொரு விதமான எதிர்வினைகள் வருவதால் தனித்தனி வழக்காக விசாரிக்க வேண்டும்ன்றாங்க. இப்போ இனிமேல் சனாதனத்தை பற்றி பேச மாட்டார். ரைட்டா? ராசாவை பொன்முடி பார்த்தல மூடிக்கிட்டு இரு, அமைதியாக இருங்க. இப்போது உங்களோட அடையாளம் எது? அப்போ வெறுமனே உங்களது ஆட்சியின் சாதனைகளை சொல்லி நீங்கள் வாக்கு கேட்க வேண்டும். அதுக்கு தான் ஏடிஎம்கே இருக்கே. நீங்கள் எதுக்கு? இன்னொன்று அவங்க சாதனை எங்கே இருக்குது?
ஒஸ்ட்டுமா நீங்கள். இல்லை அவங்க சாதனை நினைக்கிறத சொல்லுவாங்க அப்படிங்கிற அப்படி ஒரு இதுதான் இப்போதைக்கு சிக்கல்.